ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் புவன்ஸ் வாய்ஸ். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட வந்திருக்கேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு சில வியர்டான கொஸ்டின்ஸ் என்கிட்ட கேட்க சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு என்னோட நண்பர்கள் ஒரு சில வியர்டான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி அந்த வீடியோ இருக்கும். கண்டிப்பாக ஃபன்னாக இருக்கும். கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். First question. Okay. First question. If you have a son, he falls in love with someone. Now God gave you an opportunity to become a youth, and again now you had to become. Now you became youth. நான் வந்து யூத் ஆகிட்டேன். அதாவது என்னோட சன் இஸ் இன் லவ் வித் சம் ஒன். யூ ஹேட் ஃபெல்ட் you have left all your family and started a life alone, but now you are very happy. Suddenly you fall in love with a girl, but after a few days only you found that it was your son's girlfriend. What will you do now but the love with you more than your son? Girl is love with you more than your son. Will you do துரோகம் to your son or not? No, I will not. நான் வந்து யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டேன். இது ஜஸ்ட் வந்து ஒரு இமேஜினேஷன். இதில் எதுவும் இங்கே பேசுகிற எதுவுமே உண்மை கிடையாது. நான் கண்டிப்பாக நோ தான் சொல்லுவேன். அங்கே யாருக்குமே துரோகம் பண்ணக்கூடாது, தப்பு தானே. ஸோ நோ. இது வாசிக்கிறதுக்கே 10 நாள் வேணும் போல, இவ்வளோ பெருசாக டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு. Do you have a current crush? இல்லைங்க, எனக்கு கரண்ட் மேலாம் க்ரஷ் இல்லை. யார் மேலேயுமே க்ரஷ் இல்லை. அவ்வளோதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு. ஓகே, ஐ வில் கிவ் யூ 2 pills. அதாவது எனக்கு வந்து 2 pills தராங்க. 1 teleport you to a fantasy world you like. You can teleport a character from a fantasy world to your world. What do you choose? ஃபேண்டசி வேர்ல்டுக்கு நான் போகணுமா? இந்த ஃபேண்டசி வேர்ல்டு நல்லா இருக்கும். ஃபேண்டசி வேர்ல்டு ஹாரி பாட்டர். கண்டிப்பாக நான் வந்து ஹாரி பாட்டரோட ஃபேண்டசி வேர்ல்டுக்கு போய் ஹாக்வர்ட்ஸில் சேர்ந்து மேஜிக்ஸ்லாம் கற்றுக்குருவேன். அவ்வளோதான். ஐ வில் சூஸ் த ஃபர்ஸ்ட் பில். நான் வந்து டெலிபோர்ட் ஆகி ஐ வில் கோ டு த ஃபேண்டசி வேர்ல்டு. ஜாலியாக இருக்கும் ஹாரி பாட்டர். ஹாரி பாட்டர் ஃபேன்ஸ் எப்போ உங்களை கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Who are you? நான் யாரு? சிம்பிள். ஐ எம் புவன்ஸ் வாய்ஸ். என்ன கொஸ்டின்பா கேட்க? பா, செம்ம வியர்டான கொஸ்டின். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன கொஸ்டின் கேட்க? நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி போயிடலாம். If you could switch life with a fictional character, whom it would be and why? ஃபிக்ஷனல் கேரக்டரோட என்னோட லைஃப்பை ஸ்விட்ச் பண்ணணும். யார் நல்லாயிருக்கும்? வென்ஸ்டேவோட என் கேரக்டரை ஸ்விட்ச் பண்ணலான்னு அந்த சான்ஸ் இருந்தால் ஸ்விட்ச் பண்ணுவேன். ஏன்னா இப்போ வென்ஸ்டே வந்து நான் அவளை வந்து எவ்வளோ தான் யாராச்சும் ஹர்ட் பண்ணாலும் எதுக்கும் எடுத்துக்கிறதே இல்லை. வாங்கடா ஜாலியாக ஃபன் கிடையாது, எடுத்துக்கிறதே இல்லை. நீ என்னாலும் பண்ணிக்க, நான் என் லைஃப்பை ஜாலியாக வாழ்ந்துட்டு போவேன். அந்த மாதிரி வென்ஸ்டே இருப்பா. ஸோ அந்த மாதிரி நான் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஐ வில் ஸ்விட்ச் மை லைஃப் வித் வென்ஸ்டே. அடுத்த கொஸ்டின். வாட் இஸ் யுவர் மோஸ்ட் எம்பாரசிங் மூமெண்ட் எவர் இன் யுவர் லைஃப்? பாதி லைஃப் எம்பாரசிங்காக தான் போகுது. இதில் மோஸ்ட் எம்பாரசிங் லைஃப் மூமெண்ட்டா? காமனாக எனக்கு நடக்கிற ஒரே ஒரு எம்பாரசிங் மூமெண்ட்டு, நாங்கள் குரூப்பாக என்கிட்ட பேசிக்கிட்டு இருப்போம். அதில் வந்து எல்லாரும் ஏதாச்சும் ஒரு டாபிக் பற்றி பேசுவாங்க. நம்மளுக்கு ஒப்பீனியனே இருக்காது. அப்போ எல்லாருமே சடனாக திடீர்னு சைலண்ட் ஆகி நம்மளை பார்ப்பாங்க. எல்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஒரு பாயிண்ட்டும் உங்கள் ஒப்பீனியன் இருக்காது. ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது எனக்கு ரொம்பவே எம்பாரசிங்காக இருக்கும். நிறைய வாட்டி நடந்திருக்கு. ஸோ அதுதான் என்னோட லைஃப்ல எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் எம்பாரசிங் மூமெண்ட். ஏன்னா நம்மளுக்கு பாயிண்டே இல்லை, ஐயோ அந்த மாதிரி ஒரு மாதிரி எம்பாரசிங் ஆயிரும். நெக்ஸ்ட். வாட் இஸ் த வியர்ட் ஃபுட் காம்பினேஷன் தட் யூ லைக் த மோஸ்ட்? ஐயோ, எனக்கு இந்த வியர்ட் ஃபுட் காம்பினேஷன்னாலே அந்த
நோ ரெசிபி ஸ்மூதி சேலஞ்சா ஞாபகம் வருது. அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் தான் எவனுக்கு பிடிக்கும். வியர்ட் ஃபுட் காம்பினேஷன்னா தோசையில டொமேட்டோ சாஸ் ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஒரு வாட்டி ஹோட்டலில் ட்ரை பண்ணேன். ஹோட்டலில் தோசை கொடுத்தாங்க. எனக்கு வந்து சட்னி வச்சுக்கிற பிடிக்கல. பக்கத்தில் சாஸ் எடுத்து ஊற்றி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த வெயிட்டரே வந்து ஒரு மாதிரி பார்த்து, என்னப்பா தம்பி சாஸ் ஊற்றி சாப்பிட்ற அப்படின்னு கேட்டாங்க. நானும் இல்லை, நாங்கள் நல்லா இருக்கும் அங்கிள் அப்படின்ட்டு. நல்லா இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட் உண்மையிலே தோசை வித் டொமேட்டோ சாஸ் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வியர்ட் ஃபுட் காம்பினேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், வை டிட் யூ ஸ்டார்ட் அ சேனல்? ஒரு நிமிஷம், இதெல்லாம் எப்படி வியர்ட் கொஸ்டின் ஆகும்? உங்களுக்கு வியர்ட்னா என்ன? ஒரு நிமிஷம். What is my weird question? Strange. வியர்ட்னா ஸ்ட்ரேஞ்சுன்னு வருது. ஆனால் அதெல்லாம் ஸ்ட்ரேஞ்சான கொஸ்டின் கிடையாது. இது எப்படி ஸ்ட்ரேஞ்சான கொஸ்டின் ஆகும்? ஒய் டிட் யூ ஸ்டார்ட் அ சேனல்? சரி, நான் சொல்கிறேன். எனக்கு ஏன் சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா, எனக்கு ஃபேமஸ் ஆகும், அதுக்கு தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். புவன், டெல் யூ அபவுட் யுவர் ஃபீலிங்ஸ் when you lost your old channel during lockdown. ஓகே, நான் வந்து ஏகப்பட்ட சேனல் முதல்ல வச்சுருந்தேன். நிறைய சேனல் வந்து லாக்டவுன்லேயே வந்து லாஸ்ட் ஆயிடுச்சு. அப்போ நான் வேற இவ்வளோ மெச்சூரிட்டி, இது இப்போ இருக்கிற அளவுக்கு கூட மெச்சூரிட்டி அப்போ எனக்கு இல்லை. ஸோ லாஸ்ட் ஆகும்போது அழுதேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ நினச்சா சிரிப்பாக வருது, அதுக்கெல்லாமா போய் அழுதோம் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் என்னோட அப்போதைக்கு ஃபீலிங்ஸாக இருந்துச்சு. பட் இப்போ நான் நினச்சா கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபன்னாக தான் இருக்குது. கண்டிப்பாக ஒரு சின்ன பிள்ளை நான் ஒரு குழந்தையா இருக்கும் போது எதை லாஸ் பண்ணாலும் கண்டிப்பாக அழுக தான் செஞ்சுருப்பேன். ஸோ அப்போயே அதே தான் நடந்துச்சு. நெக்ஸ்ட்டு, நம்ம லைஃப்பில் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டை மிஸ் பண்ணுறது பெயினா, இல்லைன்னா லவ் ஃபெயிலியர் ஆகுது பெயினா? இது வரைக்கும் என்கிட்ட கேட்குறீங்க, எனக்கு எப்படி தெரியும்? என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டை மிஸ் பண்ணுறது தான் பெயின் நான் நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் பெஸ்ட் ஃப்ரெண்டை நம்ம வந்து மிஸ் பண்ணுறது தான் பெயினாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிரேக்கப் ஹர்ட்ஸ் த மோஸ்ட். நீங்கள் உங்ககிட்ட இருக்க பசங்க, அதாவது ஃப்ரெண்ட்ஸு, யார் உண்மையாக துணைன்னு ஃபீல் பண்ணுறீங்க, யார் ஜஸ்ட் டைம் பாஸ்? எனக்கு எல்லாருமே உண்மையாக தான் ஃபீல் ஆகுறாங்க. யாருமே டைம் பாஸுக்கு நான் வச்சுக்கிற மாட்டேன். ஏன்னா வந்து நான் பேசுகிறது லிமிட்டட் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹாவ் வெரி லிமிட்டட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே எனக்கு உண்மையாக தான் தோன்றாங்க. சாரி, உண்மையான துணையாக தான் இருக்காங்க. நான் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஷிப் பற்றியே கேட்டு வச்சுருக்கீங்க. இந்த இது வியர்ட் கொஸ்டின்ஸே கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இது எப்படி வியர்ட் ஆகும்? நெக்ஸ்ட்டு, ஒரு நாள் உன் ஃப்ரெண்டை லாஸ்ட் டைம் பார்த்தா நீ என்ன சொல்லுவ? என் ஃப்ரெண்டு லாஸ்ட் டைம் பார்த்தா ஒரு ஹக்கு கொடுத்துட்டு, மிஸ் பண்ண வேண்டாம், ஜாலியாக இரு, என்னை மறந்துடாத, உன் லைஃப்பை ஹாப்பியாக வாழு, மிஸ் பண்ணுவேன் உன்னை, அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஷிப்பில் பெட்ரேயலை ஃபர்கிவ் பண்ண ஈஸியா, இல்லைனா இக்னோர் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணால் ஈஸியா? ஃப்ரெண்ட்ஷிப்பில் பெட்ரேயலை ஃபர்கிவ் பண்ணுறது தான் ஈஸியாக. நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்லியாச்சு. ஸோ ஃப்ரெண்டை வந்து நம்ம ஃபர்கிவ் பண்ணுறதுல தப்பே கிடையாது. இப்போ நம்ம இக்னோர் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆகிட்டா அது ரெண்டு பேருக்கும் மியூச்சுவலாக ஓகேனா அது ஓகே. ரெண்டு பேருக்கும் பேச பிடிக்கலன்னா இக்னோர் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆகிடலாம். பட் அப்படி இல்லாத அந்த மாதிரி கேஸில் நம்ம ஒரு ஃப்ரெண்டை கஷ்டப்படுத்திட்டு பேசாமல் இக்னோர் பண்ணிட்டு போகிறது என்னையை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் அட் ஆல் ஃபேர். ஸோ நான் என்ன சொல்வேன்னா, ஃப்ரெண்ட்ஷிப் பிட்ரேயலை ஃபர்கிவ் பண்ணுறது ஈஸின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஃப்ரெண்டு தானே, வேற யாருக்கு இது பண்ண போகிறோம்? நம்ம ஃப்ரெண்டு ஈஸி தான் பிட்ரேல் பண்ணாது, பிட்ரேல் பண்ணக்கூடாது, ஃபர்கிவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு, இஃப் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்டு டேர்ன் இன்டு எனிமி டுமாரோ, நீங்கள் உங்ககிட்ட என்ன சொல்லுவேன்? என்ன சொல்லுவேன்? பாத்தியா, ஃப்ரெண்டாக இருந்துட்டு இப்படி மாறிட்ட, என்னடா அப்படி பண்ணுற, அப்படிதான் சொல்லுவேன். அதுக்கு மேலே நம்ம என்ன போய் சண்டையாக போட முடியும்? ஏன் மாறினேன்? எதுவுமே நம்ம பண்ண முடியாது. ஸோ அடுத்த கொஸ்டின் போவோம்.
இது என்ன ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் பற்றியே வருது. காய்ஸ், இது வரைக்கும் என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, நம்மளும் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம், விளாக்ஸு, இந்த சேலஞ்சஸ், அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இந்த வீடியோட ஃபீட்பேக்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க. ஸோ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். யுவர் ஃபேவரட் டீச்சர்ஸ் டைலாக். வாட் இஸ் திஸ் மா, வாட் இஸ் திஸ் மா, வாட் இஸ் திஸ் மா. ஸோ இதுதான் என்னோட ஃபேவரட் டீச்சரோட டைலாக். ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இன்னொரு பில் கொஸ்டின். இஃப் அ பர்சன் gives you a pill which grants you immortality, you won't get affected by any disease and nothing cause death, but you will be young but until age 25. ஓகே, இம்மார்டலிட்டி இருக்குது, நம்மளுக்கு பவர் அந்த பில்குள்ளே இருக்குது. அது வந்து நம்மளுக்கு டெத்து கொடுக்காது. அப்புறம் இப்போ 25 years ஆகும். இம்மார்டலிட்டி இருக்குன்னா நம்ம சாகவே மாட்டோம். 25 எப்படி? ஓகே, அசியூம் பண்ணிக்கிறோம் இம்மார்டலிட்டி நம்ம 25 வரைக்கும் சாக மாட்டோம். பட் 25 வரைக்கும் நம்ம எங்கே இருப்போம்? அப்போ நான் அந்த பிள்ளை எடுப்பேனா மாட்டேனா? நான் நோ தான் சொல்லுவேன். ஏன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு பிள்ளை எடுத்துட்டு அதே நம்ம ஏஜில் இருந்தோம்னா நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மளோட பெருசாகிட்டே போனாலும் நம்ம அப்படியே இருக்க முடியாது. ஸோ நம்ம மூவ் ஆன் ஆக முடியாது. ஸோ அதே ஒரு ஏஜ் கேரக்டர்ல சிக்கிக்கிட்டு இருப்பேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பில்லாம் கொடுத்தா நான் நோ தான் சொல்லுவேன். ஏதாவது கொஷின்ஸ் கேட்க சொன்னால் எல்லாம் வினோதமான கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. நார்மல் டேர் கொடுத்துருக்காங்க, சும்மா ஒரு நார்மலான கொஸ்டின்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப் கொஸ்டின்ஸ். ஓகே, எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இதுதான் வியர்டாக இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே தேங்க்ஸ் இந்த மாதிரி எனக்கு கொஷின்ஸ் கேட்டதுக்கு. ஸோ என்னோட ஆன்சர்ஸ்லாம் அவங்களோட சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி ஃபன் பண்ணுங்கள். பாய்.